வணக்கம். தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு. முதல்வர் விஜய்க்கு காவல், உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன் உள்ளிட்ட துறைகளும், ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறையும், செங்கோட்டையனை நிதியமைச்சராகவும் நியமித்து ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அறிவித்தார். முதல்வர் விஜயின் கான்வாய் செல்லும் போது சாலையில் பொதுமக்கள் அவதிப்படுவதை தவிர்க்க டியூன்லைன் முறையில் தனிப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக கடன் குறித்து தொழில்துறை அமைச்சர் அவதூறு பரப்புவதை விசுமானத்தனமானது. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ஆளுநர் அர்லேக்கருக்கு வழங்கப்பட்டு வந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை 4ஆக குறைக்கப்பட்டது. ஈரோடு மின்சார ரயில் பணிமனையில் கிரேன் உடைந்து 50 அடி உயரத்தில் இருந்து ரயில் என்ஜின் விழுந்து விபத்து. கோவில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 60% உயர்த்தி இந்து சமய அறநிலைத்துறை அறிவிப்பு. சட்டவிரோத மது விற்பனை தடுக்க தவறியதாக காவல் ஆய்வாளர் மோகன்தாஸை பணியிட நீக்கம் செய்து காவல் ஆணையர் உத்தரவு. முதல்வர் விஜய்க்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும். மதுரை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் பேட்டி. கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதியில் புலிகள் நடமாட்டம் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. தேர்தலில் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் வேட்பாளர் கூட யாரென்று தெரியாமல் தாவேகாவுக்கு வாக்களித்து விட்டனர். டிடிவி தினகரன் விமர்சனம். மு.க. ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் இடையிலான நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அவர் எனது நீண்டகால நண்பர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். விருதுநகரில் அனைத்து துறை அலுவலர்களுடன் அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் ஆலோசனை கூட்டத்தை 6 எம்எல்ஏக்கள் புறக்கணித்ததால் சர்ச்சை. தேர்தல் நேரத்தில் திமுகவினரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தாவேகாவைச் சேர்ந்த 8 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.